இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். யோவான் நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அவர் வெளிப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதை இன்னும் 3 வசனங்களிலே நான் உங்களோடு கூட இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய அல்லது ஆடு என்கிற ஒரு கான்செப்டை யோவான் பல இடங்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு இடத்திலே வாசிக்கும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 29:36 உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசுவுக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுக்கப்படுகிறது. அவர் தேவ ஆட்டுக்குட்டி. அது அந்த இடத்திலே இயேசு நமக்காக பரிகார பலியாக மரிக்கப் போகிறார், நமக்காக ஜீவன் கொடுக்க போகிறார் என்பதை காட்டுவதற்கு அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுகிறார். இந்த அருமையான நாளிலே முதலாவது இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்த தேவாட்டுக்குட்டி என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது அவர் மூலமாக நமக்கு வருகின்ற இரட்சிப்பை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆகவே அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்திலே யோவான் 10ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களிலே அவர் ஆடுகளின் வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகளுக்கு அவர் வாசலாயிருக்கிறார். தன்னை தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்படுத்தி அவர் தன்னை நமக்காக ஜீவனை கொடுக்கிற இயேசுவாக வெளிப்படுகிறார். இரண்டாவதாக அவர் ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகள் என்றால் நம்மை ஆடுகள் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர் நமக்கு நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னார். அந்த வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஆகவே ஆடு என்று சொல்லும்போது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வழியிலே நாம் செல்ல வேண்டும். அவர் நமக்கு எந்த கதவை வைத்திருக்கிறாரோ அந்த கதவு, திறக்கப்பட்ட கதவின் வழியாக தேவன் நமக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிற நேரத்திலே அவர் நம்முடைய வாசலை அவர் திறந்து வைத்திருக்கிறார். தம்மை அவர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். அவர் வழியாக நாம் யார் செல்வோமோ அவர்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவர் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே ஆடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடு அந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அவர் ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அவரே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆடு என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து பல உவமைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்று, அவரையே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அவர் ஆடுகளுக்கு வாசலாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். 3வது அவர் ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். இவை அனைத்தும் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை காட்டுகிறது. அவர் ஆடு என்று சொல்லப்பட்ட நேரத்தில் அவர் நமக்காக ஜீவனை கொடுக்கிறார். 2வது அவர் ஆடுகளுக்கு வாசலாயிருந்து நமக்கு வழிகாட்டுகிறார். கடைசியாக அவர் ஆடுகளுக்கு மேய்ப்பனாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த அருமையான நாளிலே தேவகுமாரனாகிய இயேசு எப்படி வெளிப்பட்டாலும் அவர் வெளிப்பட்டிருக்கிற அனைத்துமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு. இந்த ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன்.